மூன்றாவது இருக்கிற பேரித்தம்பளம் தாயாகிய தனக்குரியது என நினைத்து அந்த தாய் உண்ண போகும்போது அந்த குழந்தைகள், தாயே அதுவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்க, அந்த குழந்தை தனக்குரிய பேரித்தம்பளத்தை இரண்டாக பீத்து பாதி பாதி 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து அவள் பட்டினியாக நின்றாள். யா ரசூலல்லாஹ், மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்த்தேன். நமது வீட்டில் ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ் என்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வருத்தி கொண்டு மிகப்பெரிய தியாகம் செய்து குழந்தைகளுக்காக வேண்டியே வாழ்கிற அந்த தாய் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பதற்காக, வசதிகளை பெருக்குவதற்காக, உலகத்தில் அண்டை வீட்டு பெண்ணை விட நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நமது உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது நாம் எப்படி ஏழை எளியவர்களாக இருக்க முடியும்?